ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில முத்து சீர்திருத்த பள்ளிக்கு போறதுக்கு மீ மனோஜோட அம்மா விஜயாவும் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்றது ஃபுல் ரிவ்யூ பார்த்துடலாமா? மனோஜ் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து ரோகிணி கிட்ட இந்த மாதிரி கிறிஷவோட ஸ்கூல்ல இருந்து அந்த மேனேஜர் வந்தாரு. போர்டிங் ஸ்கூல்ல இருந்து அந்த மேனேஜர் வந்து என்கிட்ட வந்துட்டு பணம் கொடுத்துட்டு போன்ல ஒரு மாதிரி பேசினாரு. அந்த மாதிரி பேசும்போது எனக்கு அது யாருன்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. உடனே ரோஹிணி நின்னுட்டு அப்படியா, யார் அது அப்படி கேட்கும்போது அதை பத்தி நான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு போயிட்டு இந்த மாதிரி கிறிஷ் வந்துட்டு பூத்தொட்டியை தூக்கி இன்னொரு பையனை அடிக்க போயிருக்கான், இப்பவே ரவுடி மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு அவனைதான் வந்து பெரிய பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்கல்ல, அதனாலதான் அவன் அப்படி போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா இருந்துட்டு அவன் நல்லவன் தான், அந்த பசங்க இந்த மாதிரி பண்ணவும் அவங்க அம்மா இல்லைன்ற ஒரு பயத்திலயும் பதட்டத்திலயும் தான் அவன் அந்த மாதிரி பண்ணிட்டான், கோபத்துலதான் அந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துட்டு ஐயோ அவன் இப்பவே ரவுடியா இருக்கான் போல, அவன் எல்லாம் இங்க இருக்கவே கூடாது, சீர்திருத்த பள்ளிக்கு தான் போகணும், அவங்க கூட்டு போய் விட்டுறதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து வந்துட்டு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு இவ பேசுறது எல்லாத்தையும். ரவி வந்துட்டு இல்ல ரொம்ப தப்பு, அந்த பையன் வந்து ஒரு சின்ன விஷயம் தானே பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு முத்து நீ போயிட்டு முத்து வாங்கினால அந்த பையனோட அப்பா கிட்ட போய் பார்த்து பேசுடா அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீன் இருந்துட்டு ஆமாமாம்மா நானும் அவரும் போய் பேசணும், காலையில எல்லாம் கொஞ்சம் ரூடா தான் பேசினாங்க, சாயந்தரம் தான் வந்து கொஞ்சம் தன்மையா பேசிட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து கிறிஷ் அவங்க அம்மா இல்லைன்ற ஒரு பதட்டத்துலதான் பயத்துலதான் அப்படி பண்ணானா இல்ல எதனால பண்ணான்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு அவன் இவங்களை பார்த்துதான் ரவுடியா இருப்பான், இவனை வந்து ஒரு ஹீரோ நினைச்சிருக்காங்க, அதனாலதான் இவங்களை பார்த்து இவன் என்னெல்லாம் பண்றானோ ரவுடித்தனம் பண்றானோ அது எல்லாத்தையும் அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துட்டு ஆமா அந்த பையன் இப்பவே ரவுடியா இருக்கானா, அப்ப வளர்ந்து வந்துட்டு என்னென்ன பண்ணுவானோ, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களே கத்தி எடுத்து குத்துனாலும் குத்திடுவான், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அந்த பையன். இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கூட யாருமே இது பண்ணாதீங்க, அவனை இங்கெல்லாம் கூட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு அவனை இந்த மாதிரி சொல்லாதீங்க, போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை இருந்துட்டு சரிடா இரு சும்மா இரு அப்படின்னு சொல்றாங்க. விஜயா இருந்துட்டு அப்படி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன், உண்மையை தானே சொன்னேன், நடந்தது தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பட்டாலும் புத்தியே வராது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே மீன் வந்துட்டு யாரு நீங்க திட்டுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்ன இன்டைரக்டா திட்டுறேன், டைரக்டா தான் நான் பேசுறேன், உங்களைத்தான் பேசுறேன்னாங்க. போதும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு. அப்ப மனோஜ் இருந்துட்டு ஆமாமா அவன் தான் சீர்திருத்த பள்ளிக்கு போனோம், இவனை மாதிரி சீர்திருத்த பள்ளிக்கு போனோம், இவனை மாதிரி ரவுடியா தான் வருவான் அவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து எழுந்து போய் சட்டையை பிடிச்சிடுறாரு. மனோஜோட சட்டையை பிடிச்சி கோபமா முத்து ரவுடியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போய் இது பண்றாரு. அண்ணாமலை ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. அப்போ அவர் வந்துட்டு முத்து வந்துட்டு மனோஜ் ஆமாடா நீ தான் சீர்திருத்த பள்ளி போயிட்டு வந்தல, இந்த மாதிரி பண்ணதுனால தானே நீ அங்க போன அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அண்ணாமலை வந்துட்டு மனோஜ் அடிச்சிடுறாரு. அடிச்ச இதுலயே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க, என்னடா இது சாதுவா பேசுற மனுஷனே இப்படி அடிச்சுட்டாரே அப்படின்ற அளவுக்கு பாக்குறாங்க. அப்ப வந்துட்டு முத்து இதெல்லாம் மனசுல வச்சுக்காத அவன் பேசுறதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு அவன் என்ன வேணாலும் பேசிட்டு விடுங்கப்பா, எல்லாம் என் விதி அப்படின்னு சொல்றாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு மனோஜ் கிட்ட அவன் இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே நீயும் உங்க அம்மாவும் தான், எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு படிச்சிருக்கே, அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. திட்டின உடனே மனோஜும் கோபமா போயிடுறாரு. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு ரொம்ப இதுவா பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு அந்த மாதிரி பண்ணான், அந்த பையனை தான் இவன் தான் ரவுடி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு இந்த மாதிரி பண்றதுனாலதான் கஷ்டம், எதுவுமே தெரியாம வளர்றாங்க, நாளைக்கு கத்தி எடுத்து யாரையும் வேணாலும் குத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்து இருந்துட்டு அம்மாவோட பாசம் இந்த வயசுல கிடைக்கலன்னா அந்த குழந்தைங்க என்ன ஆகுன்றது எனக்கு தான்ப்பா தெரியும், இவங்களுக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துட்டு அப்படியே ஒரு ஃபீலிங்ஸோட பாக்குறாங்க. இதை கவனிச்ச மனோஜ் வந்துட்டு பிரிக்கணுன்றதுக்காக முத்துவை கோவப்படுத்தணுன்றதுக்காக ட்ரிகர் பண்ணி தூண்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்த உடனே முத்து வந்துட்டு கிளம்பி போயிடுறாரு மாடிக்கு. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு எல்லாரையும் இது பண்ணி போங்க, இதுக்கப்புறம் இதை பத்தி பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி விஜயாவை திட்டுறாங்க. திட்டின உடனே எல்லாரும் போயிடுறாங்க. உடனே மீனா வந்துட்டு மேல போறாங்க. மேல போயிட்டு என்னங்க ஆச்சு, அழுகுறீங்களா, நீங்க என்னங்க அழுகுறீங்க, நீங்க அழக்கூடாதுங்க, சீர்திருத்த பள்ளிக்கு போற அளவுக்கு என்னங்க ஆச்சு, நீங்க வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணிருக்க மாட்டீங்க, யாருக்குமே தீங்கு நினைக்காதவங்க நீங்க, நீங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறாங்க. இதோட
எபிசோட் முடியுது. நாளையில இருந்து பிளாஷ்பேக் சீன்ஸா போகும். அப்போ மனோஜ் தான் ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கான். மனோஜை காப்பாத்துறதுக்காக தான் முத்து அந்த பழியை ஏத்துக்கிட்டான். அந்த பழியை ஏத்துக்கிட்டதுனாலதான் அவர் சீர்திருத்த பள்ளிக்கு போயிருக்காரு. இதை தெரியாத விஜயா வந்துட்டு மனோஜை நல்லவனாவும் முத்த கெட்டவனாவும் சித்தரிச்சு முத்துவ வெறுத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு இந்த உண்மையை வெளி வரும்போது மனோஜை வெறுப்பாங்களா இல்ல அப்பவும் மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்களான்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.